நாயினா எல்லோரும் வளர்க்க பயப்படுறாங்கங்க. நான் ஒரு ஆள் தான் மெயின்டைன் பண்ணுறது. இவங்க எல்லாரையும், இந்த 6 பேரையும் நான் ஒரு ஆள் தான் மெயின்டைன் பண்ணுவேன். நம்ம எல்சாவையும் நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன். வேறு யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. எங்கள் பையன் ஆஃபீஸ் போயிடுவாங்க, போயிட்டு வந்து பார்ப்பாங்க. இருந்தாலும் ஃபுல் மெயின்டைன் நான் தான். நான் ஃபுல்லாக எல்லாம் 6ஐயும் நான் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒருத்தர் என்னை டச் பண்ண மாட்டாங்கங்க. ஆனால் வெளியில் ஒருத்தவங்க போக முடியாது, யாரும் இப்படி வந்து கேட்டுக்கிட்ட வர முடியாது. சும்மா ஏறுவாங்க, சல்லு சல்லு சல்லுன்னு நம்ம எல்சாலாம் ஏறும் பயங்கரமாக. ஆனால் எனக்கு ஒரே ஆளுக்கு தான் இந்த 7 ஜீவனும் பயப்படுறது. நான் ஒரு ஆளுக்கு தான். சின்ன குட்டியாக இருக்கும்போது வாசலில் கோலம் போட முடியாது, வருவாங்க உடையாருவாங்க கேட்டுக்கு வெளியில். இப்போ கொஞ்சம் 40 நாளைக்கு மேலே ஆனோடனே உட்காருங்கன்னா நான் கோலம் போட்டு வரதட்டையும் சாப்பிட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோலம் போட்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுங்க பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்கதை நம்ம எல்சா பார்த்துட்ருக்காங்க. என்னடா எல்லாம் சாப்பிட்டாச்சா? சரி, எல்லாம் உட்காந்துங்க, கீழே உட்காருங்க. சேரிட்டி தாங்க எல்லாம் அப்படியே உட்காந்துக்கணும். உட்காருங்க, அவ்வளோதாங்க. இப்போ எல்லாம் டயர்டாக படுத்துருவாங்க. கீழே உட்காரு வெள்ளையா. உனக்கு ஏன் நீ ஃபுல்லாக சாப்பிட்லையா? ஒருத்தன் வாயில் உள்ளதை சாப்பிட்டுட்ருக்காங்க. கீழே உட்காருங்க. சரி, அம்மா டீ போட்டு குடிக்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. குள்ளி சாப்பிட்டுட்டு இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வர. இங்கே வா, இங்கே போ. அண்ணன் இருக்க இடத்துக்கு போங்க. எல்லாம் சேர்ந்தே இருக்கணும், சண்டை போட்டுக்கக்கூடாது. எல்லாம் அமைதியாக இருக்குங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரம் அந்த அமைதின்னு பார்ப்போம். பாவமாக இருக்கும். காலையில் சாப்பாடு கொடுக்காமல் இருந்தால் எனக்கு முடியலை தான், உடம்பு முடியலை. அதனால தான் லேட்டாகவே எந்திரிக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இனி நான் உள்ளார போயிட்டேன்னா ஒரு 10 மணிக்கு தான் வந்து அதுங்களுக்கு மறுவாட்டி சாப்பாடு கொடுப்பேன். நான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நான் செய்கிறது கரெக்ட்னா ஓகேன்னு சொல்லுங்கள். அதான் எல்லோரையும் மெயின்டைன் பண்ணுறானா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம எல்சாவால் ஒரே ஒரு விஷயமான, எல்சாவால் சாப்பிட முடியலைங்க. எல்சாவுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா இதுங்க யாரும் சாப்பிட விட மாட்டாங்க. அதனால் எல்சாவுக்கு கொடுக்குற சாப்பாட்டையும் இதுங்க சேர்த்து சாப்பிட்றதுங்க. கட்டில் மேலே வச்சு கொடுக்குறேன், அப்பையும் இது எல்சாவால் சாப்பிட முடியலை. வேறு என்ன தாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு 8 தான் வச்சு எல்சாவுக்கு கொடுக்குறேன். ஆனால் எல்சாவால் இது சாப்பிட மாட்டாங்கங்க. டக்குன்னு வந்து சாப்பிட மாட்டாங்க. அது பிள்ளைங்கள அப்படியே பார்த்து